எங்களுக்கான விளக்க உரையை தொடராக நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலே நேற்றைய தினம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய உள்ள முக்கியமான சிறப்புகளையும் அதில் உள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற முதல் வசனத்தினுடைய தத்துவத்தையும் நாம் அறிந்து கொண்டோம். அடுத்தபடியாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்குகிறது. அல்ஹம்துலில்லாஹ்னா எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். அல்ஹம்துலில்லாஹின்னு சொன்னால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துன்னா எல்லா புகழும் அர்த்தம், லில்லாஹின்னா அல்லாஹ்வுக்குன்னு அர்த்தம். அப்போ எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்பது இதனுடைய பொருள். அல்ஹம்துலில்லாஹி என்பது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்ற ஒரு பொருளை, நேரடியான பொருளை தருகிறது. இந்த எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்ற இந்த ஒரு வசனத்தின் மூலமாக, இந்த ஒரு சின்ன வாசகத்தின் மூலமாக, அதை திருக்குர்ஆனுடைய தாயாக திகழக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய துவக்கத்திலேயே அல்லாஹ் வைத்திருப்பதன் மூலமாக நம்முடைய ஒரு ஆன்மீக நிலையை பல மடங்கு உயர்த்துகிறான். இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற அந்த அதுக்குள்ள அடங்கி இருக்கிற தத்துவத்தை நீங்கள் விளங்கிக்கிறணும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களுடைய ஆன்மீக நிலை சீரழிஞ்சு போயிருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், சீரழிஞ்சு போனது காரணம் என்னென்னு கேட்டால், அவங்க தங்களுடைய சாதனைகளை, தங்களுடைய புகழை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய செல்வாக்கை எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்கள அறியாமல் ஒரு ஆணவம், திமுரு, அநியாயம் செய்யறதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறீங்க? திமுரு. அதிகாரம் இருந்தால் அடுத்தவங்களை மட்டமாக நினைக்கிறான், பணம் இருந்தால் அடுத்த ஆளை இழிவாக நினைக்கிறான், செல்வாக்கு இருந்தால் அடுத்தவங்களை மட்டமாக நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இல்லாத சிறப்பு தகுதி இன்னொரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் அதை காரணமாக காட்டி, நான் உன்னை விட ஒசந்த ஆளு, நீ எனக்கு மேலே மட்டும், நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி மனிதன் நினைக்கிறான். இந்த எண்ணத்திலிருந்து மனிதன் விடுபடணும்னு சொன்னால் அவன் இந்த தத்துவத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். எந்த தத்துவம்? அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாலும் அது என்னால் ஏற்பட்டது இல்லை, இதற்கான புகழ் பெருமையெல்லாம் அவனுக்கு உரியது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ல நிறைய பணத்தை தந்துட்டான், ஏய் நான் எனக்கு அப்படின்றத முடிச்சு வச்சுக்காத. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணேன்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். கர்வம் வராது. ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு பதவியை கொடுத்துட்டான், பதவியை கொடுத்தவொடனே தலை கால் தெரியாமல் ஆட ஆரம்பிச்சிருவோம். ஷைத்தான் அந்த பதவியை காட்டி நம்மளை கெடுப்பான். அப்போ அந்த ஷைத்தானை வெல்வதற்கு உரிய ஆயுதம் என்னன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, எனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த செல்வாக்குக்கு நான் காரணம் இல்லை, இந்த புகழுக்கு நான் காரணம் இல்லை, இந்த அழகுக்கு நான் காரணம் இல்லை, இந்த உடல் வலுவுக்கு நான் காரணம் இல்லை, இந்த திறமைக்கு நான் காரணம் இல்லை, இதெல்லாம் அவன் எனக்கு கொடுத்துருக்கான், நினைச்சா தருவான், நினைச்சா எடுத்துக்கிடுவான், இப்போ எனக்கு தந்திருக்கிறான் என்று ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா விதமான தகுதிகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கி அவன் பக்கமே சாட்டக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய ஆன்மீக நிலை உயர்கிறது. திமிர்லாம் வராது. அடிக்கடி இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பதை, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்பதை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக திமிர் பிடிச்சவங்களா இருக்க மாட்டாங்க, ஆணவம் பிடிச்சவங்களா இருக்க மாட்டாங்க, அடுத்தவர்களுக்கு எதிராக அடக்குமுறை கையாளக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க என்பதை நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். இதை யதார்த்தமாக ஒத்துக்கொள்ளும் போது அந்த ரிசல்ட் ஏற்படும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லடியார்கள், நமக்கு முந்தி வாழ்ந்து முன்மாதிரியாக திகழ்ந்த நபிமார்கள் எல்லாம் தங்களுக்கு சின்ன ஒரு அற்பமான ஒரு சந்தோஷம் கிடைக்கிற நேரத்தில் கூட, சின்ன ஒரு பதவி கிடைக்கிற நேரத்தில் கூட, சின்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிற நேரத்தில் கூட அதை அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கி அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் என்று சொன்னார்கள் என்று திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக உங்களுக்கெல்லாம் இதாஜா நஸ்ருல்லான்னு ஒரு சூரா உங்களுக்கு தெரியும், சூரத்து நஸ்ரும்பாங்க. அல்லாஹ்வுடைய உதவி, அதனுடைய விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அந்த தொடரில் அந்த சூரா வருகிறது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உனக்கு வரும் பொழுது, இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, வரைத்தன் நாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகின்ற காட்சியை காணும் பொழுது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன் இறைவனை துதிப்பாயாக. இது திமிர உண்டாகும். மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழையும் பொழுது, வெற்றிக்கு மேலே வெற்றி வரும் பொழுது, கூட்டம் கூட்டமாக அதிக மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்க, செல்வாக்கு கூடிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான்? ரசூலுல்லாஹ் கட்டளை, அவங்களுக்கு திமிர் வராது, அவங்களுக்கு ஆணவம் வராது.
நமக்கு அவன் எல்லாம் சொல்லித்தரான். நம்முடைய பாடம் முன்மாதிரிக்கா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உனக்கு வெற்றி வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய உதவி வரும் பொழுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக உனக்கு பின்னால் அணிதிரளக்கூடிய காட்சியை காணும் பொழுது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உனது இறைவனுடைய புகழை துதிப்பாயாக. உடனே அது அமைஞ்சிரும். அந்த புகழ், வெற்றி, மக்கள் செல்வாக்கினால் என்ன ஏற்படுமோ, சைத்தான் என்ன ஏற்படுத்த நினைக்குவானோ அதை வெல்வதற்கு நீ செய்ய வேண்டிய வேலை ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. இதை திருமறை குர்ஆனில் நீங்கள் 110வது அத்தியாயம் இதாஜா நஸ்ருல்லா என்பது 110வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். 1, 2, 3 சேர்த்து படிச்சீங்க என்று சொன்னா அல்லாஹ் இதை எதுக்கு சொல்றான்னு நீங்க விளங்கிக்கணும். வெற்றி, உதவி, புகழ் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய புகழைத்தான் நீ சொல்ல வேண்டும். அப்ப இது நமக்கெல்லாம் பாடம் இருக்குது. நமக்கு திடீர்னு ஒரு செல்வா கிடைச்சு போச்சு, திடீர்னு ஒரு பதவி கிடைச்சு போச்சு, திடீர்னு நம்முடைய அந்தஸ்து கூடி விட்டது, திடீர்னு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்க கூடாது. ஒரு செய்தி கேட்டோம் நம்ம என்ன செய்வோம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, போன்ல சொல்றாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எனக்கு என்ன இருக்குது, அப்படி அப்படி சாதாரணமாக சொல்லணுமே தவிர கிடைச்சிருச்சா நமக்கு கிடைக்காம யாரு கிடைக்கும் அப்படி சொல்லுமா இல்லையா, முடிஞ்சு வச்சுக்காத. செய்தான்டா விட்டு செய்தான் ஜெயிச்சிருவான். அப்ப அந்த அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உதவி வெற்றிகள் எல்லாம் வரும் பொழுது நீங்கள் சைத்தானை ஜெயிப்பதற்கான வழி என்னன்னா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்து சூராவுல அல்லாஹ் அந்த அந்த ட்ரைனிங்கை முதல் சூறாவுலயே அல்லாஹ் சொல்லி தர்றான். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தள்ளாத வயசுல தான் 2 பிள்ளை எல்லாம் கொடுத்தான். இஸ்மாயில் நபியை அவங்க பெற்றெடுக்கக்கூடிய நேரத்திலையும் அவங்க முதுமையை அடைஞ்சிருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிற காலத்திலையும் அவங்களுடைய வயசு ரொம்ப முதுமை, குழந்தை பெறக்கூடிய தகுதியெல்லாம் தாண்டின வயசுல தான் அல்லாஹ் 2 பிள்ளையும் கொடுத்தான். இந்த குழந்தையை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய முதுமையான வயசுல இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவர் சொல்றாரு, எனக்கு முதுமையான காலத்தில் இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற 2 பிள்ளை அல்லாஹ் தந்திருக்கிறானே அவனுக்கு தான் எல்லா புகழும் என்று அவர்கள் சொன்னதாக 14வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்ட ஒரு செய்தி கிடைக்கிறது, அல்லது குழந்தை ஜனித்து விட்ட ஒரு செய்தி, மருத்துவர்கள் சோதனை பண்ணி உங்க மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அல்லது பொம்பளைகிட்ட நீங்க கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே சிரிச்சு மகிழ்ந்து ரொம்ப புரிச்சிடக்கூடாது, இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும். அந்த மகிழ்ச்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கணும், மகிழ்ச்சி அடையணும். அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு தந்துட்டியே, உனக்கு தான் இந்த புகழ், என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கணும் என்பதை இப்ராஹிம் நபிட்ட எல்லாத்துலேயும் முன்மாதிரி இருக்குங்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்தை நீங்க பின்பற்றுங்க, இத்தபி மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்களும் பின்பற்றுங்க என்று அல்லாஹ் நமக்கு ஆணையிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை என்னன்னு கேட்டா, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில், அதுவும் தள்ளாத வயசுல பிறக்கிற நேரத்தில், எனக்கு பிள்ளை இல்லைன்னு பாத்தியா, நான் ஆம்பளை நிரூபிச்சிட்டு பாத்தியா அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் என்ன பண்றாரு, தள்ளாத வயசுல புள்ள இருக்குது, தள்ளாத வயசுல புள்ள இருந்தா எத்தனை பேர் விமர்சிச்சுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 25 வயசுல புள்ள இல்லைன்னா சும்மா இருப்பாங்க, 35 வயசுல இல்லைன்னா ஏன் இல்லை எதுவும் இருக்குமோ அப்படி கேட்பானே இல்லையா, இப்படிலாம் விமர்சிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் பிள்ளைய பத்துட்டான்னு சொன்னா அவளுக்கு வர்ற இது நம்மள ஒரு மாதிரி நினைச்சாங்க, அது இல்லைன்னு இப்போ காட்டி விட்டோம் அப்படி எல்லாம் மனுஷன் நினைக்குவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. இந்த தள்ளாத வயசுல புள்ள கிடைச்ச உடனே கூட அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும், இதில் எனக்கு என்ன இருக்குது, அவன் நினைச்சா கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம நூஹ் நபியுடைய வரலாற்றை நேற்று சொன்னோம். அவங்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயம், எதிரிகள் மூழ்கடிக்கப்பட்டது, நூஹ் நபி கப்பலில் ஏறி காப்பாற்றப்பட்டது. ஏறும்போது என்ன செஞ்சாரு, பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா முர்சாஹான்னு சொன்னாரு. ஏறி அல்லாஹ் காப்பாற்றி எதிரிகள் அழிக்கப்பட்டு இவர் ஒரு மலையில் சேஃப்டியா இறங்கி அப்ப ஜெயிச்சிட்டார், தப்பிச்சிட்டார். மற்றவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டு விட்டார், இறைவனுடைய உதவியை பெற்று விட்டார். அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஓ இதஸ்தவைத்த அந்த ஒமம் மாக்க அலல் ஃபுல்கி, எல்லாரும் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது நீனும் உன்னோட இருக்கிறவர்களும் கப்பல்ல சீராக உட்கார்ந்து விடும் பொழுது இனிமே தப்பிச்சுக்கிறவங்க இல்ல, அப்ப நீ சொல்லு ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிரு. யாவுமா கப்பல்ல ஏறி உட்கார்ந்த உடனே எல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறான், கப்பல்ல ஏறி உட்கார்ந்தாச்சு, கப்பல்ல உள்ளவங்க மட்டும் தான் காப்பாற்றப்படுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டா ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று மறக்காம சொல்லிரு நூஹே, இதை சொல்லியே தீரனு நீ. அல்லது நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தை அழித்து விட்டு நம்மளை மட்டும் காப்பாத்தினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இந்த கப்பலை உன் திறமையில செஞ்சு தப்பிச்சே நினைச்சுக்கிறாத, நான் தான் உன்னை காப்பாத்திருக்கிறேன்,
அதை எனக்கு சொந்தமாக்கிட்டு போயிரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக 23வது அத்தியாயம் குர்ஆன்ல 28வது வசனத்தை பார்க்கிறோம். நமக்கு ஒரு புயல் அடிக்குது, பல வீடுகள் கூரையெல்லாம் பிச்சுட்டு போகுது, நம்ம வீடு மட்டும் உட்கார்ந்துருக்குது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். நாம ஸ்ட்ராங்கா கட்டிட்டோம்ல, அதனால நம்ம போகலன்னு இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கா கட்டினா நல்லா ஒரு கிளந்து உருவி விட்டுருவான், வழங்குதா? அதனால என்ன சொல்லணும், எல்லாருக்கும் ஏற்பட்டது நமக்கு ஏற்படலை, அந்த தெருவுலாம் சாக்கடை அடைச்சிட்டு கூட நம்ம தெருவில் சாக்கடை இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டா என்ன செய்யணும், அவனுக்கு வேணும் அப்படின்ற மாதிரியோ எங்களுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லணும், இந்த மாதிரி கேட்டோம்னு சொன்னால் மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஏற்பட்ட ஒரு துன்பம் நமக்கு ஏற்படவில்லை, நம்ம இருக்கிற தெருவுக்கு ஏற்படவில்லை, நம்ம குடும்பத்துக்கு ஏற்படவில்லை, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்படவில்லைன்னு கேள்விப்படும் பொழுதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய வாசம் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, இல்லை நமக்கு ஒன்றும் கிடையாது. இதை அந்த மாதிரி அமைச்சவன் அவன், நானும் அமைச்சேன், அவன் ப்ரோக்ராம் அப்படி பண்ணி வச்சிருக்கான் அல்லாஹ், அதனால அவனுக்கு தான் இந்த புகழ் பெருமை எல்லாம் அவனுக்கு தான் சேரும், எங்களுக்கு சேராது என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் என்பதை இதில் இருந்து நம்ம பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி அல்லாஹ் ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு இதுகளெல்லாம் அதிகமாக கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் 2 பேருக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான், தாவூத் நபிக்கும் சுலைமான் நபிக்கும். ஆன்மீக ரீதியான அந்தஸ்து கூட கொடுத்தது இப்ராஹிம் நபிக்கு. உலகத்தில் அரசியல் ரீதியான அதிகார ரீதியான செல்வாக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்ட ஆள் யாருன்னு கேட்டால் தாவூத் நபியும் சுலைமான் நபியும். தாவூதை விட சுலைமான் நபி கூடுதலாக அல்லாஹ் கொடுத்தான். பறவை அவர் சொல்ல கட்டுப்படும், ஜின்னு சைத்தான்லாம் அவர் கட்டுப்பட்டு நடக்கும், காத்து கூட அவருக்கு வசப்படுத்தி எல்லாம் கொடுத்திருந்தான். அந்த மாதிரியான பலவிதமான ஆற்றல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் நபிக்கு வழங்கியிருந்தான். அவங்க தகப்பனாருக்கு அந்த மாதிரியான சில மலைகள் எல்லாம் சேர்ந்து அவரோட துதிக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறையில் அவங்க 2 பேருக்கும் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த 2 பேருமே அவரவர்கள் அந்த தகுதியையும் செல்வாக்கையும் அடையும் பொழுது என்ன சொன்னார்கள், குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொன்னான்னு கேட்டால், வலக்கத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் ஞானத்தை, அறிவை வழங்கினோம். வழங்கின உடனே வகாலா 2 பேருமே சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அவங்களுக்கு அறிவை நம்ம கொடுத்திருந்தோம், அதுக்கு அவங்க சொன்னது என்ன, நன்றி கடன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஃபல்லலனா அலா கஸீர் மின் இபாதிஹில் முஃமினீன், மூமின்களான எத்தனையோ நல்லடியார்கள் இருக்க அவர்களை விட எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறானே அல்லாஹ், எங்களை சிறப்புக்கு உரியல் ஆக்கியிருக்கிறானே, அவனுக்கு எல்லா புகழும் என்று அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு சிறப்பு கல்வி கிடைச்சிருச்சு, ஒரு பட்டம் வாங்கி ரிசல்ட் பார்க்குறோம், பாஸ்ன்னு படிச்சுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். பரீட்சை எழுதிட்டு வர்றீங்க, ரிசல்ட்டு தேர்வோமா தேராமா, நம்பர் வருமா வராதான்னு தெரியல, பேப்பர் வாங்கி பார்க்குறீங்க. இப்போ எனக்கு இன்டர்நெட்லேயே பார்த்துடுறோம், பார்த்து நம்ம நம்பர் இருந்தோம் என்ன பண்ணணும், ஹோய் நம்பர் வந்துச்சுட்டு ஆடக்கூடாது, என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி அந்த மார்க்கை பார்க்கும் பொழுது, காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்க பார்க்கும் பொழுது, அந்த மாதிரி நம்ம அந்த கல்வி அறிவு ஏதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் சொல்ல வேண்டிய பதில் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அப்படின்னு சொன்னோம்னு 27வது அத்தியாயம் தாவூத் நபியும் சுலைமான் நபியும் சொன்னது 27:15 வசனத்தில் இதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோம் மாற்று கருத்து உடையவங்கள்ட்ட, அவங்க நம்மளுடைய வாதத்திற்கு ஒழுங்காக பதில் சொல்ல முடியாமல் நம்ம சொல்கிறதே ஒத்துக்கிற அளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வரும், இதில் தான் கூடுதல் சைத்தான் வருவான். காசு பணத்தில் வர்றதை விட அறிவு, இந்த புலமையில் வரக்கூடிய திமிர் இருக்கு பாருங்க, அதான் கூட. பணக்காரனுக்குலாம் அவ்வளோ திமிர் இருக்காது, படித்தவனுக்கு தான் திமிர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அது அந்த படிப்பு அப்படி உண்டாக்கும். சைத்தானுக்கு இருந்துச்சுல அறிவு, மலக்கை விட சைத்தானுக்கு கூட இருக்க போய் தானுங்க அல்லாட்டை எடுத்து ஆர்கியூ பண்ணா, படைச்சவன்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது விளங்கலையாவன். என்னை களிமண்ணில், அவரை களிமண்ணில் படைச்சிட்டு நெருப்பில் படைச்சே இல்லையா, நானில் அவர் ஒசந்தவன், நான் எப்படி அவருக்கு பணியுவேன் அப்படியெல்லாம் கேட்டது காரணம் என்னன்னு கேட்டால், அவனுக்கு இருந்த அந்த அறிவு, கூடுதலான அறிவு. அந்த கூடுதலான அறிவு வரக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு வாதத்தில் எதிரிகளை ஜெயித்து, நம்ம ஹக்கில் இருக்கிறோம், ஒருத்தன் பாத்தியில் இருக்கிறான், நம்ம வாதங்களை எடுத்து போடுறோம், அவனே சேம் சைடு கோல் போட்ட மாதிரி நம்ம சொல்கிறத ஒத்துக்கிறான். இப்போ என்ன பண்ணுவோம், நமக்குள்ள திறமை வருமா, வருவாயில் செய்த வருவானா இல்லையா, அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிங்கன்னு சொன்னால் அப்போவும் நீங்கள் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லணும். எப்படி சொல்லணுங்கிறான், மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் அவங்களால என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வை தவிர நிறைய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்படி வணங்கி கொண்டிருந்த மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் கேட்க சொல்கிறான், வலையின் சால்தகும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்ல மின் பஅதி மௌத்திஹா, இந்த மலை வானத்திலிருந்து மலையை இறக்கி அதன் மூலம் இந்த பூமியை செழிக்க செய்கிறவன் யாருப்பா, நீ கல் மண் கழுதை குதிரை எல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிற, நீ வணங்கு, இந்த மழை வருதுல வானத்திலிருந்து அதை இறக்கி அதன் மூலம் இந்த பூமிக்கு செழிப்பை உண்டாக்குறவன் யாருன்னு போய் கேளு, நபியை கேளு.
கேட்டால் ல யகூலுன் அல்லாஹ் தான் சொல்லிடுவாங்க. உடனே என்ன வரேன், நம்ம கட்சிக்கு வந்துட்டாங்க, இவ்வளோ நாள் கண்டதை வணங்கிட்டு இருந்தாங்க, மலையை இறக்குறது யாருன்னு பாயிண்ட போட்ட உடனே அது வந்து அல்லாஹ் தான் உடனே சொல்லிடுறாங்க. இப்போ என்ன வரேன், நம்மள்கிட்ட பதில் பேச முடியல அவங்களுக்கு அப்படின்னு வந்துருமா. இந்த பதில் அவர்கள்ட்ட இருந்து நீ பெறக்கூடிய நேரத்தில் சொல்ல வேண்டிய வாசகம் என்னன்னு கேட்டா, குல் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிரு. எப்படி நினைச்சிடக்கூடாது, நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டோம், அவன் வந்து எதையோ கடவுள் நினைச்சிட்டு வணங்கிட்டு இருக்கிறான், மலை இறக்குறது யாரான்னு கேட்டவன அவனுக்கு பதில் சொல்ல முடியல, அல்லாஹ் தான்றான். அப்ப அவனை சரியான பாயிண்ட் தூக்கி போட்டு மடக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிடாதப்பா. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லிரு. 29வது அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வானங்களை பூமியெல்லாம் யார் படைச்சது, அதுக்கு வந்து அவன் வணங்குற சிலையை சொல்ல முடியாது. என் வைத்த வழியை போக்கு எனக்கு தலைவலியை போக்குன்னு சொல்லுவானே தவிர இந்த வானங்களை படைச்சது யார் அதை சொல்லி பார்ப்போம். கேட்டால் இதுதான் சொல்ல மாட்டான். ஏன்னு கேளுங்க, நேற்று வந்து அவனுக்கு தெரியும் இதுக்கு முந்தி வானம் இருக்குது. அப்போ எதை அவன் கடவுள் வணங்கிக்கிட்டு இருக்கிறானோ அதுக்கு முந்தி இருக்கிற விஷயங்களை எடுத்துருந்த கையில். வானங்கள் இந்த இவன் எதை கடவுள்னு வணங்குறான் அதுக்கு முந்தைய பிடிச்சிருக்கிறது. பூமி வந்து இவன் எதை கடவுள்னு இப்போ வணங்கிட்டு இருக்கிறான் அதுக்கு முந்தைய பிடிச்சி பூமி இருக்கிறது. அப்போ வானத்தையும் பூமியையும் காட்டி நீ இதை வணங்குறீல அதை தனியாக வை. இந்த வானங்களை படித்தது யார் அதை சொல்லு பார்ப்போம். இந்த பூமியை படித்தது யாருன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், இதுன்னு சொல்லுவானா. இது நீ தானே போன வருஷம் செஞ்சேன்னு கேட்டுருவோம்ல. அவன் எதை கடவுள்னு வணங்குறானோ அது படைச்சுன்னு சொன்னா அதை நீ இல்லைனா படைச்ச, அது எப்படி ஒன்னே அதை வானத்தை எப்படி படைக்கும் என்று பதில் சொல்லிடுவோம். அதனால அவன் அந்த பதில் சொல்ல மாட்டான். உனக்கு என் வைத்த வழி அது போக்கணும்னு சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், நேற்று வந்து வைத்த வழியை நான் நேர்ச்சை பண்ணணும்னா இந்த சாமிக்கு நேர்ச்சை பண்ணணும் போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது கேட்டால் அதற்கு சொந்தம் கொண்டாடிடுவான். அவன் சொந்தம் கொண்ட முடியாத பாயிண்ட் என்ன, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஓடி போயிடணும். அதை தாண்டி ஓடி போய் இதுக்கெல்லாம் முந்தின விஷயங்கள் நான் எடுத்து போட்டு இதை படித்தது யார், அதை படித்தது யாருன்னு கேட்டால் இல்லை யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் வேற சொல்ல இல்லை. அவங்களுக்கு வானங்களை படைச்சது யாருன்னு கேட்கும்போது அல்லாஹ் தான் சொல்லி ஆகணும். பூமியை படைச்சது யாருன்னு கேட்டால் அது பிரம்மா, அது கடவுள் தான் என்று சொல்லிடுவான். உடனே திமிர் வந்துடக்கூடாது, உனக்கு சரியான பாயிண்ட் போட்டோம் பதில வாங்கிவிட்டோம் நினைச்சிடாத. அப்பவும் சொல்லி குலில் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அதிகமான மக்கள் விளங்காம இருக்கிறாங்கப்பா, விளங்காம அந்த ஆளுக்கு இருக்கிறாங்க. விளங்கி இப்ப சரியான பாயிண்ட் போட்டு கரெக்டான பதில் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 31வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்னன்னு கேட்டால் நம்ம ஒரு செய்தியை ஒரு கருத்தை எடுத்து சொல்லி மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகுமையானால் அந்த நேரத்தில் நம்மள்கிட்ட வரக்கூடிய அந்த கல்விங்கிற திமிரு ஆணவம் வரக்கூடாதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு அல்லாஹ் சொந்தக்காரன் ஆக்கி விட்டுறணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு கவலைன்னு அவ்வளோ பெரிய கவலை, திடீர்னு கவலை எல்லாம் போய்கிட்டான். அதாவது செல்வத்தை தருவது மட்டும் நமக்கு பாக்கியம் நினைச்சிடாதீங்க, இருந்த கவலையை எடுத்து விடுறதே பெரிய ஒரு பாக்கியம் தான். அப்போ நம்ம ஒரு பெரிய கவலைக்கு மேலே கவலையாக இருக்குது, ஒரே டென்ஷன், ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. அப்படி பாதிக்கப்பட்டிருந்த நமக்கு அந்த கவலை துக்கம் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அல்லாஹ் வந்து எடுத்துடுறான். இப்போ என்ன பண்ணணும், அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். காலு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதுஹப அன்னல் ஹஸன, எங்களை விட்டு கவலையை போக்கியிருக்கிறானே அவனுக்கு அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நல்லடியார்கள் சொல்வார்கள். நல்லடியார்கள் என்ன செய்யணும்னு கேட்டா அந்த கவலை போனதுக்காக வேண்டி கூட அல்ஹம்துலில்லாஹ் எதுவும் தரல, அல்லாஹ் தான் கவலையை கொடுத்தான். கொடுத்த கவலையை கண்டினியூ ஆகியிருந்தாண்டா, கொடுத்த கவலையை நீடிக்க பண்ணியிருந்தாண்டா, அவனே கொடுத்திருந்தா கூட கொடுத்ததை எடுத்து விட்டானா சரிதான், அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்வார்கள். 35வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பார்த்தா கூட எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் தான். குர்ஆன்ல நபிமார்கள் அப்படி சொன்னாங்க, நீங்க எப்படி சொல்லுங்க, நல்லவங்க சொன்னாங்கல்ல சொல்றான்ல. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல தவறுனதே இல்லை. அவங்கள்ட்ட ஒரு யூத பையன், சின்ன பையன், யூத சிறுவர் ஒருத்தன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். யூதர்களை வேலைக்கு வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனத்துவேஷம்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த வேலையை ஒழுங்காக செய்வாங்கன்னா ஓகே. யூதர்கள் தான் அன்னைக்கு பெரிய எதிரி, அந்த சமுதாயத்தில் உள்ளவரை தான் வீட்டு வேலை வரைக்கும் வச்சிருந்தாங்க, ஒரு யகூதிய. அந்த யூதர் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, பையனை இளைஞர்னு வச்சுக்கலாம், அவன் உடம்பு சரியில்லாமல் போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போய் சொல்கிறாங்க. ஆனால் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார், அந்த பையன் சீரியஸாக இருக்கார்.
அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க போகிற நேரத்தில் இந்த ஆள் வந்து இப்படியே மூத்தா போயிட்டு நம்மள்ட்ட பணி செஞ்சிருக்கிற ஒரு ஆள் இப்படியே மூத்தா போயிட்டு நரகத்துக்குள்ளே போவான், ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ளாம மூத்தா போயிட்டான் மரணிச்சிட்டான்னு சொன்னால் நரகத்துக்கு போயிடுவானே அப்படின்னு யோசித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்லிம் நோயை விசாரிச்சுட்டு இந்தப்பா ஓரிரை கொள்கை ஏற்றுக்கப்பா, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் ஏற்றுக்கப்பா, நீ இஸ்லாத்து தழுவிக்குள்ளதான் உனக்கு நல்லது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறாரு, அந்த இளைஞர் தகப்பனாரை பார்க்குறாரு, வீட்டுக்குள்ளே போயிருக்காரு நோயை விசாரிக்க, பாப்பா என்ன சொல்லுவார் அத்தா என்ன சொல்லுவார் இப்படி பார்க்குறாரு. அத்தாவை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் சொல்கிற கேள்வி அபுல் காசிம் சொல்கிறது கேளு, நபிகள் நாயகத்தினுடைய அந்த பேர் வந்து அபுல் காசிம்னு ஒரு பேர் அவங்களுக்கு, அது ஏன் அபுல் காசிம்னு பேர் வந்துச்சு என்பதையெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரைங்கிற தொடர் நிகழ்ச்சியில் சகரில் நீங்கள் என்ன செய்யலாம், அதை விளக்கத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், அது ரிப்பீட் வேண்டியதில்லை, 2-3 நாள் அது வரும். அப்போ அந்த அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுன்னு சொல்லி தகப்பனார் சொல்கிறார். உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது எப்படி வர்றாங்க தெரியுமா, ஒஹுவ யகூலு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லது அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து அந்த பையனை காப்பாற்றி விட்டானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இவங்களுக்கு ஒன்றும் ஏற்பட்டு போயிடல, ஒரு பையனுக்கு வேற ஒரு ஆளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கிறது, வேற ஒரு ஆளுக்கு நல்லது நடந்தால் கூட அதை கேள்விப்படும் பொழுது நம்மளை கொண்டு அது நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ஒரு ஆளுக்கு நம்ம இஸ்லாத்தை சொல்கிறோம், ஏற்றுக்கொள்கிறாரு, நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், கரெக்டான கூட ஏற்றுக்கிறேன் அப்படின்னோன்னு என்ன செய்யக்கூடாது, திமிர் வந்துடக்கூடாது. நம்ம சொல்லி எப்படி அழகாக சொல்லியிருக்கிறோம், ஒரு இதை நான் முஸ்லீம் அல்லாத ஒரு இதயத்தையே ஜெயிச்சு எடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நரகத்துக்கு போகிற இந்த மனுஷன் நல்லா காப்பாற்றிட்டான், நல்ல வேலைக்கு அந்த ஆள் சொர்க்கவாசி ஆகிட்டாரு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, இது புகாரியில் 1354வது ஹதீஸில் இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவர் இஸ்லாத்தை நம்ம கையை கொண்டு தழுவுகிறார், அல்லது கபரை வணங்கி கொண்டிருந்தவர், தப்பான கொள்கையில் இருந்த ஒருத்தர் நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக நம்மள்கிட்ட வந்து சொல்கிறார், நீங்கள் சொன்ன கரெக்டாக தான் இருக்குது, அழகாக தான் சொல்லியிருக்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன், உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ஏற்றுக்கிறேன்னு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நம்முடைய பெருமைக்கு உரியதாக அதை ஆக்கிடக்கூடாது, நமக்கு ஆணவம் வர்றதுக்கு அதை காரணமாக்கிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே சின்ன ஒரு பாக்கியம் தானே, கோடி கோடியாக கிடைக்கிறத விட ரொம்ப குறைந்த அளவு உள்ள சாப்பாடு டெய்லி சாப்பிட்றோம். அப்போ சாப்பிட்டு முடித்த உடனே இது டெய்லி உள்ள விஷயம் தானே, இது யார் சாப்பிடாம இருக்கா, எல்லாம் தானே சாப்பிட்றாங்க, சாப்பிட்றது வேண்டாம், சாப்பிட்ற தரத்தில் வேண்டாம் டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர எவன் சாப்பிடாம இருக்கான், கஞ்சியோ கூட குடிச்சு தானே எல்லாரும் இருக்கிறான், இது என்ன பெரிய விஷயம் நினச்சிடக்கூடாது. இந்த சாப்பிட்றதுக்கு நீ வகை வகையாக 60 சுவையில் நீ சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டு முடித்தவன் என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஆகும். இந்த சாப்பாட்டால் தந்ததுக்காக வேண்டி, தந்ததுக்கு மட்டும் இல்லை, சாப்பாட்டை தந்தான், அதை திங்க வச்சான், அது உள்ளே இறங்க போகும்போது இங்கனுக்குள்ளே அடைச்சிட்டு முடிஞ்சு வச்சிருக்காத, போய்கிட்டு இருக்கும்போது ருசியான உணவாகவே இருக்குன்னு இங்கனுக்குள்ளே ஒரு அடைப்பு அடைச்சின்னா முடிஞ்சு வச்ச சகாதான்றாங்கல்ல, முதல்ல உள்ள வரைக்கும் போய் சேரணும் இல்லையா. அப்போ அந்த வேலைக்கெல்லாம் சேர்த்து தான் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்குது என்ன அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, மூட்டை அரிசி இருக்குது, பணம் நிறைய இருக்கிறது, இதுக்கு என்ன அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடாது, அதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்தி, அல்லாஹ் வந்து அடியார்கள் விஷயத்தில் அற்பமானதிலே திருப்தி அடைந்து விடுகிறான். அல்லாஹ் மாத்திரம் கரெக்டான முறையில் நன்றி செலுத்தினா தான் ஏற்றுக்கிறவேன்னு சொன்னான்னு வைங்க, ஒரு பைய தேர மாட்டோம், எல்லாம் நரகம் தான். நான் செஞ்ச நியமத்துக்கு தகுதியான முறையில் பதில் செய்யறான்னு சொல்றதா இருந்தா நம்முடைய 24 மணி நேரம் சஜிதாவில் கடந்தாலும் பத்தாது. அவன் தந்திருக்கிற அருட்கொடைக்கு கணக்கு பார்த்து ஒழுங்கா செய்யினா எல்லாம் நரகத்துக்கு தான் போவோம். அல்லாஹ் என்ன பண்றான், கோடி ரூபாயை தந்து விட்டு 10 பைசாவுக்கு வேலை செய்தாங்கிறான், அது போதுங்கிறான். அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்குற என்னன்னு கேட்டால் கோடி கோடியாக தர்றான். அவன் எதிர்பார்க்குற என்னன்னு கேட்டால் ஒரு 5 வேளை 50 நிமிஷத்தை எதிர்பார்க்குறான் ஒரு நாளைக்கு. அவன் தந்திருக்கிறத வந்து 24 மணி நேரத்தில் 24 ஒரு பங்கு கூட எதிர்பார்க்கல, அதை விட ஒரு குறைந்த அளவு நேரத்தை எனக்காக ஒதுக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறான். அப்போ அல்லாஹ், அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து அடியான் விஷயத்தில் கொஞ்சத்தில் திருப்தி அடைஞ்சிடறான், மனுஷன் திருப்தி அடைய மாட்டான். மனுஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க, 50 ரூபா சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறீங்க, 8 மணி நேரம் வேலை வாங்குறீங்க. கொடுக்குற 50 ரூபாய்க்காக வேண்டி என்ன செய்றீங்க, 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. அப்போ 50 ரூபாய்க்கு 8 மணி நேரம் வேலைன்னு சொன்னால் அவன் 50 ரூபாய் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உயிரை தந்திருக்கிறான், மூச்சியை தந்திருக்கிறான், கண்ணை தந்திருக்கிறான், காதை தந்திருக்கிறான், இன்னும் எவ்வளவோ பெரிய பெரிய மில்லு தொழிற்சாலை உள்ள நடந்துகிட்டு இருக்கு. வயிற்றுக்குள்ள உள்ளெல்லாம் போட்டு அரைச்சி அதை பிரித்து ரத்த தனியாக குளுக்கோஸ் தனியாக சத்த அதெல்லாம் பிரித்து அப்படி உள்ளக்கு ஒரு மிஷினே இருந்துக்கிட்டு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ரேட்டு போகிறது எங்கே போகிறது,
அதுக்கெல்லாம் ரேட்டு போடுறதா இருந்தால் நமக்கு பத்தாது. இன்னும் சொல்ல போனால் இப்படி சொல்லுவாங்க, சில தத்துவவாதிகள் சொல்லுவாங்க, மூச்சு விடுறோம்ல, மற்ற பாக்கியத்தெல்லாம் விட்ருங்க, மூச்சு விடுறோம், இப்படி போனால் தான் உசுரோடு இருக்க முடியும், போன மூச்சு திருப்பி எடுத்தால் தான் உசுரோடு இருக்க முடியும். மூச்சை விட்டுட்டே இருந்தாலும் முடிஞ்சு போய்டும். அல்லது விட்ட மூச்சை திருப்பி சுவாசிக்கலாட்டம் ரெண்டு நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி கொஞ்சம் போகணும், மறுபடியும் வரணும், போகணும் வரணும். ஒரு போகிறதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு இழுப்புக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ். அப்படின்னா மூச்சுக்கு மட்டும் தான் நன்றி செலுத்துவோம். மற்றதுக்கெல்லாம் நீ ஒரு லைஃப் பூராவுமே ஒரு மூச்சு விடும்போது அல்ஹம்துலில்லாஹ், இழுக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், மரா விடும்போது அல்ஹம்துலில்லாஹ், மரா இழுக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் அப்போ நம்ம நன்றி எதுக்கு மட்டும் தான் செலுத்துவோம்? மூச்சு விடுறதுக்கு மட்டும்தான் நன்றி செலுத்திருப்போம். மற்றதுக்கெல்லாம் மற்ற எத்தனை கோடிக்கணக்கானது இருக்குதே நம்ம செய்கிறது ரொம்ப அற்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யகுலுல் அக்லத்தை, ஒரு அடியான் வயிறு புடைக்க திங்கிறான். இந்த வயிறு புடைக்க திங்கிறதுக்கு நம்ம என்ன வேலை வாங்குவோம்? வயிறு புடைக்க திங்கிறதுக்கு திங்க கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம என்ன வேலை வாங்குவோம்? அது பெரிய வேலை வாங்குவோம். தின்று விட்டு யஹ்மதுஹு அலைஹா, அதற்காக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்ங்கறான். போச்சு, முடிஞ்சு, போதும் போதுன்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இவ்வளவு திண்டியில, இவ்வளவு திண்டுக்கு 3 மணி நேரம் வேலை செய்யறாங்கல்ல. திண்டதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, எத்தனை வகையா திண்ட, இதுக்கு நீ என்ன பண்ணணும்? 3 மணி நேரம் திண்டதுக்கு 3 மணி நேரம் உட்காந்து சைதாவில் கடை அப்படின்னு அல்லாஹ் சொல்லாம 3 மணி நேரம் சாப்பிட்டீங்கள அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, ஓவர். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு கணக்குங்கிறான்ல. எவ்வளவு அற்பத்தில் திருப்தி பார்த்தீங்களா? அப்ப ஏகுலுல் அக்லத்தை, வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு யஹ்மதுஹு அலைஹா, அதற்காக அல்லாஹ்வை அவன் புகழக்கூடிய நேரத்தில் அதுல திருப்தி அடைகிறான். போதும், அதுக்கு மேலே போதும். நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டீல, திண்டது வரைக்கும் ஓகே ஓடு, அதுக்காக எனக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அல்லாஹ் சொல்றானா. அதே மாதிரி அவ யஷ்ரபு ஷுர்பத்தை, ஒரு மதுரமான பானத்தை அருந்துக்கிறான். அப்படி ரோஸ் மில்க் வாங்கி அடிக்கிறாரு. அடிச்சு முடிச்சவொன்னே என்ன செய்ய, அப்படியே பயங்கரமா இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கெல்லாம் சேர்த்து நன்றி செலுத்துறாங்க. ஒன்றும் வேணாம், அல்ஹம்துலில்லாஹ். நீ பெருசாவெல்லாம் கொடுக்க வேணாம், கடைக்காரனுக்கு வேணா நீ 10 ரூபா கொடுத்து வாங்கலாம். அதுக்கு அல்லாஹ் அந்த 10 ரூபாய் கூட எதிர்பார்க்கல. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு என்ன டைம் ஆகும்? அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு அற்பமான விஷயத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரி முஸ்லிம்ல 4915வது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி எப்போவெல்லாம் சாப்பிட்டு விட்டு சாப்பாட்டு தட்டை தூக்குறாங்களோ, சாப்பிட்டு காலி தட்டை தூக்குவாங்க இல்லையா, தூக்குன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிச்சவன அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தையாக தானே இருக்குது. அதுக்காக என்ன சேர்த்துக்கணும்னா கஸீரன், நிறைய நமக்கு சொல்ல டைம் இல்லை. கஸீரன் போட்டு விட்டுனால நிறைய ஆயிக்கிறான். அவனாவே நிறைய தர்றேன்னு சொன்னா ஒத்துக்குருவானா? சொன்ன செஞ்சு காட்டணும்லங்க. 100 ரூபாய் கொடுத்துட்டு நிறைய 100 ரூபாண்டா, இன்னும் ஒரு 100 ரூபா தானே கேட்போம்ல. நம்ம ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு நிறைய 100 ரூபான்னு நினைச்சுக்கிறேன்னா, ஒரு 100 ரூபா 100 ரூபா தான், அது நம்ம கணக்கு. அவன் கணக்கு என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் கஸீரன், நிறைய அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா வச்சிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். அவனும் எசுங்கிறான். அல்லாஹ் ரப்பல் என்ன பண்றான்? ரசூலுல்லாஹ் தானே சொல்லி தர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் பொழுது கஸீரன்னு சேர்த்துக்க, சும்மா நிறைய அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. நீ சொன்ன ஒரு அல்ஹம்துலில்லாஹ் தான், நிறையன்னு சொல்லிக்க நான் நிறையன்னு ஆக்கிக்கிறேன். தூதர் மூலமா கற்றுத்தர்றான். அல்ஹம்துலில்லாஹி கஸீரன், அதிகமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ் தய்யிபன், அதிகம் மட்டும் இல்லை, தூய உள்ளத்தோடு நான் இதை சொல்றேன். யாரும் கத்தி காட்டி மிரட்டி என்னை சொல்லல, நானா தான் உளப்பூர்வமா சொல்றேன். தூய்மையா சாப்பிட்டு முடிச்ச உடனே சொல்லனா உதச்சு போடுவேன்னு சொன்னா அது சரியில்லை. நம்ம எதுக்கு சொல்றோம்? யாரும் நம்மளை வற்புறுத்தல, யாரும் கட்டாயப்படுத்தல, நம்மளா தான் சொல்றோம் உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் கஸீரன் தய்யிபன் அப்படின்னு சொல்றோம். இதை சொல்லும் பொழுது இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் நப்புனா. ஆனா என்னதான் அதிகம்னு சொன்னாலும் அவன் தந்த பாக்கியத்துக்கு இது பத்தாது. நம்ம சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லி ஒத்துக்கணுமா? அதை அவன் தந்த பாக்கியத்தோடு ஒப்பிடும் பொழுது இது போதுமானது கிடையாது. அதே நேரத்தில் இது அல்லாஹ்வுக்கு தேவையானதும் கிடையாது. ஆனால் நாங்கள் அல்லாஹ் புகழ்றோம்னு அர்த்தம். நம்ம அவன் தந்த அருட்கொடைக்கு இது போதுமானதும் கிடையாது. புகழ்ந்தா தான் அவன் இருப்பான், போயிடுவான், நல்லா காலியாயிருவானா? ஒரு பயலும் புகழாட்டாலும் அவனுக்கு எந்த ஒரு கிராணி இறங்கிறாது. அப்படின்னு நினைத்து கொண்டு, அப்படி வாக்குமூலம் கொடுத்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். இந்த துவா எங்க இருக்குன்னு கேட்டா, மனப்பாடம் பண்ண நினைத்தீங்கன்னு சொன்னா புகாரியில 5458வது ஹதீஸ்ல இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி கருத்து 5459வது ஹதீஸ்லையும் இந்த துவா இருக்கிறது. சாப்பிட்டு முடிச்ச உடனே இது மனப்பாடம் பண்ண முடிந்தால் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க, இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் சொல்லுங்க. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு,
அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வை புகழ்கிறான், அதிலே அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிடறான், அல்லாஹ் அற்பத்தில் திருப்தி அடைகிறான். இதை மனப்பாடம் பண்ணி கொண்டு சொல்ல முடிந்தவர்கள் அப்படி சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சவன இல்லாதவர்கள் என்ன செய்யுங்க, வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அதுக்கு கூட அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது. ஒரு தும்மல் போடுறோம்ங்க, தும்மல் போடுறதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். தும்மல்ங்கிறது என்ன, நம்ம விஷயம் நம்ம கரெக்டாக இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். தும்மல் போடுவது 3 தடவைக்கு மேலே தும்மல் போட்டோம்னா அது ஜலதோஷத்துக்கு அடையாளம். 3க்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு அடையாளம், எல்லாம் கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதுனால அதாவது தும்மல்ங்கிறது மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு பொருள், ஒரு அந்நிய பொருள். நம்மளை அறியாமல் உள்ளக போகும்போது உடம்பு அதை வெளியேற்றுது. ஒரு உள்ள தூசி போட்டால் தும்மல் வருதுல, என்னமாவது பிடிக்காத ஒன்று அதை வந்துச்சுன்னு சொன்னால் இது உள்ளக போனால் நமக்கு இடைஞ்சல் உண்டாக்கணும் அப்படின்னு உடம்புக்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். வெளியேற்றுறதுக்கு ஒரு பயங்கர ஓட்ஸ். எத்தனை வேகம், எத்தனை கிலோமீட்டர் வேகம், பல கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குது தும்மல். அது கொஞ்சம் நமக்கு தெரியறது இல்லை, சின்ன துவாரத்தில் கொஞ்சமாக வர்றதுனால தெரியறது இல்லை. அந்த வேகத்தில் துப்பாக்கி குண்டை விட வேகமாக வருது அந்த காற்று. அவ்வளோ பெரிய பயங்கரமான வேகத்தில் அடித்த உடனே தூசி துப்ப என்ன இருக்கு அடிச்ச வெளியே உடனே தள்ளிடுது. அந்த மாதிரியா இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் இந்த சனியனை வெளியேற்றிட்டான். இந்த தும்மல் வராமல் இருந்தால் உள்ளே போய் அதுக்குள்ளே அது வளர்ந்து ஒரு ஃபேக்ட்ரியா கிருமி உள்ளே போய் அது 100 ஆகி 200 ஆகி பயங்கரமான நோய்களை உண்டாக்கிறோம். நல்ல வேலைக்கு இந்த சனியனை வெளியேற்றி விட்டுட்டான் அல்லாஹ். தும்மல் வரும்போது வெளியேறதா இல்லையா? தும்மல் வரும்போது என்னென்ன கேடுதல் செய்யக்கூடிய பொருள்கள் நுழைய நினைக்கிறதோ அதையெல்லாம் சும்மா தள்ளு சிந்தி போட்டு அங்கே தான் கிடக்கும். தும்மல் அங்கே கொண்டே விட்டுரும். தும்மல் எங்கே விட்டுறேன், இங்கேருந்து தும்மல் விட்டீங்கன்னா அது நம்ம மூக்குக்கு திரும்பி வர முடியாத தூரத்துக்கு போயிடும். போனவுடனே செத்து போயிடும். அது அந்த 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 வேகத்தில் அடிச்சாட்டில் என்ன செஞ்சிடும், செத்தும் போயிடும். அப்போ நமக்கு திரும்பி வராது. அந்த மாதிரி ஒரு காப்பாற்றுவதற்காக தும்மல் வரும் பொழுது இதெல்லாம் ஹதீஸில் வரல. இந்த காரணத்தை நம்ம சொல்கிறோம். தும்மலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் போட சொல்லிக்கிறாங்க, அது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தும்மல் போடுவதை விரும்புகிறான், கொட்டாவி விடுவதை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. கொட்டாவி விடுறது அல்லாஹ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தும்மல் போடுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், கொட்டாவி விடுவது என்ன செய்யாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. எனவே யாராவது நீங்கள் தும்மினீர்களேயானால் ஃபஹமிதல்லாஹ், தும்மி விட்டு அல்லாஹ்வை புகழ்ந்தீர்களேயானால் அதை கேட்கக்கூடியவருக்கு அதற்கு மறுமொழி சொல்வது கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒருத்தன் போட்ட தும்மலுக்கு அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுங்க. அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே நம்ம கேட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம காதில் விழுந்துருச்சு, தும்முனதுக்காக வேண்டி ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் போட்டிருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது, அல்ல காதல் இருந்துடக்கூடாது. நம்ம என்ன செய்யணுமா, இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யட்டுப்பா, எவ்வளோ பெரிய பாக்கியத்தெல்லாம் தந்திருக்கிறான், வெளியே அந்த கசடை வெளியேற்றினான், உனக்கு எவ்வளோ பெரிய உதவி அல்லாஹ் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி இரஹமுக்கல்லாஹ் அப்படின்னு பதில் துவா செய்யணும். அவன் அவனுக்கு கிடைத்த பாக்கியத்துக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துறான். நம்மளும் என்ன செய்யணும், ஆமாம் சரியான வேலை தானே செஞ்சிருக்கிற, அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும், உனக்கு ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லணும். அப்போ அதை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதான் அத்தசாஹதுக்கும், உங்களில் ஒருவர் தும்மினால் ஃபல் யகுல் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்ல வேண்டும். ஒல்யகுல்லஹு அஹூஹு அவ் சாஹிபுஹு, அவரோட இருந்த அவருடைய சகோதரரோ கூட இருந்த நண்பரோ சொல்ல வேண்டும், இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லட்டும். ஃபைதா காலலஹு இரஹமுக்கல்லாஹ், இரஹமுக்கல்லான்னு அவர் சொல்லிவிட்டாரையானால் ஃபல்யகுல், அவர் சொல்ல வேண்டும். யாரு, தும்முனாலு சொல்ல வேண்டும், யஹ்தீகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டட்டும், ஓ யுஸ்லிஹு பாலக்கும், உங்களுடைய காரியங்களை சீராக்கி தரட்டும் என்ற வாசகத்தை அவர் சொல்லணும். நான் தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், கேட்டுக்கிட்டு இருந்தவர் இரஹமுக்கல்லாஹ் சொல்லணும், தும்முன ஆளு மறுபடி சொல்லணும் யஹ்தீகுமுல்லாஹு ஓ யுஸ்லிஹு பாலக்கும் அப்படின்னு சொல்லணும். இது இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ண தெரியலன்னா புகாரியில் 6224 எல்லாம் சேர் பேப்பர்லாம் போட்டு தான் அரபி மூலம் போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்து படிச்சுக்கலாம், குர்ஆன் ஓத தெரிஞ்சா பார்த்துக்கலாம், அந்த எடுத்துக்காட்டி எழுதி கேட்டுலாம் யார்ட்ட வேண்டாலும். அப்போ 6224வது ஹதீஸில் இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தும்மல் போடுவதற்காக கூட இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வர்றேன். அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிறான்னா அது அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு மட்டும் உள்ளதில்லை, வாழ்க்கை முழுசும் அல்ஹம்துலில்லாஹ் தான். வாழ்க்கை முழுசும் பிஸ்மில்லாஹ், ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்மில்லாஹ், முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ். சரிதானே? தூக்கும் போது பிஸ்மில்லாங்க வேண்டியதான். திறந்துட்டோமா பிஸ்மில்லாஹ் திறக்கணும், பூட்டு திறந்துருச்சா 3 தடவை திருப்பி பார்க்குறோம், சரியா வரமாட்டேங்குது, 4வது திறந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ்ன்றணும். திறக்க ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹ், திங்க ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹ், திண்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்.
அப்போ ரெண்டுமே பிஸ்மில்லான்னு ஸ்டார்ட் பண்ணனு, முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சுட்டான். அல்லாஹ் இது நமக்கு உள்ளது இல்லை. துவக்கம் யாரெல்லாம் நீ நினைச்சா தான் எனக்கு திறக்க முடியும், நீ நினைச்சா தான் சாப்பிட முடியும், நீ நினைச்சா தான் உள்ளுக்கு நுழைய முடியும். இது பிஸ்மில்லாஹ்க்கு அர்த்தம். உன் பெயரால் தான் திறக்கிறேன், உன் பெயரால் திங்கிறேன், உன் பெயரால் போறேன், உன் பெயரால் வாரேன் அப்படின்னு அர்த்தம். வந்து முடிச்சுட்ட உன் பேரில் வந்துட்டேன், உனக்கு தான் புகழ் எல்லாம், புகழை சொந்தமாக்கணும். இப்படி செஞ்சிருக்கிறாங்க. தும்மலுக்கு கூட தூங்கி எந்திரிக்கிறோம், அதுவே ஒரு பாதி மூத்து தானே. தூக்கம் என்பதில் பாதி வகையில் மூளையை பொறுத்த வரைக்கும் செத்து போயிடுதுல. எது இருக்குது, ஆடு மாடுக்கு இருக்கிற உயிர் அளவுக்கு தான் வேலை செய்யுது. எறும்பு கடிச்சா தட்டி விட்டுக்கிறோம், அந்த அளவுக்கு உயிர் இருக்கிறது. பக்கத்தில் பேசிட்டு இருந்தால் விளங்காது, அந்த அளவுக்கு உயிர் இல்லை. நம்மள்ட்ட உயிர் இருக்கு. தூங்கும்போது ஒரு வகையில் பார்த்தா போன மாதிரி இருக்கிறோம். என்ன போனோம், என்ன நடந்தாலும் அது பாதிக்காது, கவலை வராது. முழிச்சிட்டு இருக்கணும், கவலை வரும். முழிச்சிட்டு இருக்கணும், சிந்தனை வேலை செய்யும். தூங்குறவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதே நேரத்தில் குளிர் தெரியும் அவனுக்கு, உடம்பு கவனமாக இருக்கும். மூளை மட்டும் செத்து போயிடுது, உடம்பு கவனமாக இருக்கிறான். குளிர் அடிச்சா தெரியுறது, போத்திக்கிறான் தூங்கும் பொழுது. அவன் உடம்பு சூடாகி போயிடும். யாரும் தூக்கி பரட்டி விட தேவையில்லை, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பரண்டுக்கிறோம். படுத்த மாதிரி யாரை கிடக்குறோமா, யாரும் கிடக்க முடியாது. படுத்த மேனிக்கு படுத்து அப்படி எந்திரிக்கிற ஒரு ஆளும் கிடையாது. படுக்கிறோமா 1 ஹவருக்கு ஒரு மாதிரி நீங்கள் படுக்கலாம். 1 ஹவருக்கு அந்த 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 பகுதியில் காற்றே படாமல் தரையோட ஒட்டி, பாயோட வெட்டி, பெட்டோட ஒட்டி சூடாயிரும். சூடான என்ன செய்யும் தெரியுமா, உடம்பு அது கேட்கும், அடைய எங்க சூடாயிருச்சு பரண்டுறாண்டு. உங்களுக்கு தெரியாது, மூளை செய்யாது இந்த வேலையை, உடம்பு செஞ்சுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுறேன், அப்படியே பரண்டு படுப்பார். அந்த ஹீட்டு சரியாகிக்கிறோம். இந்த பக்கம் இதாயிருமா, அப்படி வரும். அந்த மாதிரி அந்த உயிர் இருக்குது. ஒரு வகையில் பார்த்தா போன மாதிரி இருக்கிறோம், ஒரு வகையில் பார்த்தா உசுரோடு உள்ள மாதிரி இருக்கிறோம். அப்போ அந்த விஷயம் காதுக்குள்ள என்னமா போகுது, தூங்கும்போது தட்டி விட்டுவான். உள்ளுக்கு எறும்பு போகும்போது இவனுக்குள்ள வச்சு சமாதி ஆக்கிறோம். ஆள் தூங்கிட்டு தான் இருப்பான், ஆள் தூங்கிட்டு தான் இருப்பான். எறும்பை சாவடிச்சிருவான். காதுக்குள்ள போகிற இடமே என்ன செய்வான், சாவடிச்சிருவான். ரொம்ப அசந்து மாத்திரை கத்திர போட்டுட்டு ஜலதோஷம் மருந்து குடிச்சிட்டு படுக்கும்போது தான் எறும்பு உள்ளுக்கு போயிடும். பெரும்பாலான நேரத்தில் எறும்பை காலி பண்ணிடுவோம். நம்மளை அறியாமல் எத்தனை மூட்டை பூச்சி சாவடிக்கிறோம், கொசுவை சாவடிக்கிறோம், சொல்லியா சாவடிக்கிறோம், தெரிஞ்சா சாவடிக்கிறோம். ஒரு வேலை உசுர் இருக்குது. அப்படி போன உசுரை அல்லாஹ் திருப்பி தர்றான். திருப்பி தரும் பொழுது அதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. தூங்கி எந்திரிச்சவொன்னு என்ன செய்யக்கூடாது, எந்திரிச்சு உட்காந்து டீ கொண்டு வா, பேப்பர் கொண்டு வாங்க கூடாது. அப்படித்தான் நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை ஃபர்ஸ்ட் அவனுக்கு உள்ள விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும். எந்திரிச்ச உடனே சொல்லணுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்று சொல்ல வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில் 6312வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஹதீஸ் இருக்கிறது, எடுத்து சொல்வதற்காக 16312 6312 சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அஹ்யானா பஅதமா அமாத்தனா, நாங்கள் மரணித்த பிறகு எங்களை விழிக்க செய்திருக்கிறானே, மரணித்த பிறகு எங்களுக்கு உயிரூட்டி இருக்கிறானே, அவனுக்கே எல்லா புகழும். ஓ இலைஹின் நுசூர், அவன் பக்கம்தான் மீண்டும் செல்ல வேண்டியது. பெரிய பெரிய மரணம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன மரணம், போயிட்டு போயிட்டு வர்ற மரணம். ஒரேடியா போறது ஒன்று இருக்கிறது. ஓ இலைஹின் நுசூர், அவன்கிட்ட தான் திரும்பி செல்ல வேண்டியதும் இருக்கிறது அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிறணும். எந்திரிச்சவன பொழைச்சிடும், அப்பாடா இனிமேல் நம்மளை அசைக்க இயலாது அப்படின்னு சொல்லிடாம எந்திரிச்சதுக்கு நன்றியும் செலுத்திருந்தேன். இன்னொரு டேஞ்சர் எனக்கு இருக்குது ஒத்துக்கிறவும் செய்யணும். இன்னொரு டேஞ்சர் ஒன்று இருக்கிறது, ஒரேடியாக போக வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது, இந்த சின்ன முகத்தில் என்னை காப்பாற்றிக்கிட்டான்ல அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு இதெல்லாம் இருந்தால் எல்லாத்துலேயும் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, புகழ் வந்தாலும் சரி, பெருமை வந்தாலும் சரி, கவலை தீர்ந்தாலும் சரி, திண்டாலும் சரி, பருகினாலும் சரி, ஒரு புது சட்டை கிடச்சிருச்சு, போட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போல அல்லாஹ் போடும்போது பிஸ்மில்லா போட்டு முடிச்சவொடனே அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பேனா புதுசாக ஒருத்தர் தர்றாரு, நல்லா எழுது அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கட்டுரை எழுதுறீங்க, எழுதி முடிச்சாச்சு, முடிச்சு வச்சு வச்சிடக்கூடாது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போல அல்லாஹ்வுக்கு. இப்படி ஒருத்தன் பழகுனான்னு சொன்னா அவன் மொத்த லைஃப் மாறி போயிருங்க. அவனுக்கு எது கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சொல்லி பழகின ஒருத்தன் வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கல, கல்யாணத்தில், மற்ற எல்லாத்துலேயுமே அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த எண்ணம் வந்துருமா இல்லையா? நம்ம ஒவ்வொரு நேரமும் உள்ள சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். அப்பப்போ சார்ஜ் ஏற்றுறமா இல்லையா? அப்பப்போ சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த எண்ணம் நமக்கு மேலோங்கி நிற்கும். அப்படிங்கிறத இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் என்ன செய்யணும், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சின்ன நினைச்சிடாதீங்க. இது என்ன அல்ஹம்துலில்லாஹ் பெரிய பெரிய விஷயமாக யாருக்கு தெரியாது அப்படி நினைச்சக்கூடாது. வல்ஹம்துலில்லாஹி தம்லவுல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது நீ உளப்பூர்வமாக சொன்னால் மீசானை நிறைச்சிடுங்கிறாங்க. மீசான்டா என்ன, நன்மை தீமைகளை எடை போடுகிற ஒரு தராசு வச்சிருக்கிறான் அல்லாஹ். தராசுனா என்ன, நன்மை தீமை இப்படி தராசு கொண்டு வைக்கணும் கேட்கக்கூடாது. தராசுனா என்ன, வெயிலுக்கு தராசு இருக்குல்ல, இப்போ அந்த காலத்தில் உள்ளவங்களாம் அப்படி கேட்டிருக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வெக்கன்னு சொல்லி அளந்து சொல்கிறான், அதுக்கு வேற தராசு. அதுக்கு வந்து வெப்பமானி வச்சிருக்கானா இல்லையா, அந்த வெப்பமானி 90 இருக்கு 100 இருக்குன்னு சொல்கிறானா இல்லையா, அப்போ அதை அளக்கிறதுக்கு இருக்கிறது. நான் சொல்கிற சத்தத்துக்கு அளக்கலாமே, என்ன டெசிபலில் வருதுன்னு அதுக்கு தராசு இருக்குதே, அதுக்கு நம்ம இடம் என்ன தராசு எப்படி செஞ்சு அமலை கொண்டு அல்ஹம்து கொண்டு எப்படி தராசில் வைக்கிறேன்னு கேட்கக்கூடாது. அதை வந்து அதுக்கு ஒரு மார்க் எல்லாம் போடுவான், விளங்குதா? அதனால அல்ஹம்துலில்லாஹ் என்பது நன்மை தீமைகளை மனுஷனே வந்து சத்தத்தை அளக்கிறதுக்கு தராசை கண்டுபிடிக்கிறான், காத்தினுடைய வேகத்தை அளக்கிறதுக்கு தராசை கண்டுபிடிக்கிறான். இப்போ 3ஆம் நம்பர் கொடி ஏற்றியாச்சு 7ஆம் நம்பர் கொடி ஏற்றியாச்சுங்கிறானெல்லாம் என்னது, காத்தினுடைய வேகத்தை பொறுத்து. 40 கிலோமீட்டர் அடித்தா அதுக்கு ஒரு நம்பரு, 60 கிலோமீட்டரில் இந்த காற்று வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து 3ஆம் நம்பர் கொடி ஏற்றுன்றானா இல்லையா. அப்போ அந்த காற்றுக்கு வந்து அளவு அந்த வேகத்தில் அடிக்கிறது இருக்கிறது, எல்லாத்துக்குமே இருக்கிறது. அப்போ சத்தத்துக்கு இருக்கிறது, பேச்சுக்கு இருக்கிறது, எல்லாத்துக்குமே வந்து அளந்து பார்க்கக்கூடிய ஒரு கருவிகளை மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த மாதிரி வெளிச்சம் இருக்குது, இதுக்கெல்லாம் அளவு இருக்குல்ல, வெளிச்சத்துக்கு அளவு இருக்கிறது, எல்லாத்துக்குமே நிறுத்து பார்க்கலாம். இந்த வெளிச்சத்தின் அளவு என்ன, ஒளியுடைய வேகத்தை அளக்குறான், வெளிச்சத்தினுடைய வேகத்தை 3 லட்சம் கிலோமீட்டர் வினாடிக்கு போகுதுங்கிறான். அப்படியெல்லாம் அளந்து பார்க்குற மனுஷனுக்கு செய்ய முடியும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு ஒரு இடம் போடுவான். அவன் அதுக்கு தராசு வச்சிருப்பான், அதை தூக்கி வச்சான்னு சொன்னால் அது நினைச்சு போடும் தராசை. லேச நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் வந்து அந்த அற்பத்தில் திருப்தி அடைவன், அவன் தான் அற்பமானது கொடுத்தா திருப்தி அடைகிறவனா இருக்கிறான். அதை சொல்றது உளப்பூர்வமா விளங்கி உணர்ந்து, அல்லாஹ் நீ தான் எனக்கு எல்லாம், நான் என்ன இல்லை எனக்கு என்ன இருக்குது என்ற உள்ளத்தில் நம்பி நீ சொல்லி பார்த்தால் அது தராசை நிரப்பத்தான் செய்யும். அல்ஹம்துலில்லாஹ் தம்லவுல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்று நீ சொல்வது மீசானையே நிறைத்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிமில் 328வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குங்கிறது இது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் உள்ளது இல்லை, வேற எதுக்கு உள்ளது, மொத்த வாழ்க்கைக்கு உள்ளது. அது உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்று சொன்னால் அதில் உள்ளது வந்து மொத்த குர்ஆனுடைய சாராம்சம். அதுக்கு தான் எங்கெங்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான்னு அதெல்லாம் தொகுத்து சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அவ்வளோ விளக்கங்களுமே அந்த அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கம் தான். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அதுக்கு மட்டும் உரியதாக ஆக்கி கொள்ளாமல் என்ன செய்யணும், மொத்த வாழ்க்கைக்கு உரியதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்போ அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குண்டோம். அல்லாஹ்வுக்குன்னு சொன்ன உடனே அடுத்து அல்லாண்டா யார், இப்போ தான் அல்லாஹ் வரணும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் செஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ்னா அல்லாண்டா யார், அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம். அதுக்கப்புறம் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு சிவத்து வர்ணனை வருது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னா ஒரு காரணம் வேணும்ல. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குண்டா என்னத்தினால எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு 3 காரணம் அல்லாஹ் சொல்கிறான். அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான், அவன் ரஹ்மான் ரஹீமாக இருக்கிறான், அவன் மாலிகி யௌமித்தீனாக இருக்கிறான். அப்போ அவனை புகழாமல் யாரை புகழ்றது அப்படின்னு அந்த 3க்கு அந்த அல்ஹம்துலில்லாஹ் ஏன் சொல்கிறோம் என்பதற்குரிய காரணங்களை வந்து அடுத்தடுத்து அல்ல வரிசையாக அழகாக பொருத்தமாக வச்சிருக்கிறான். அந்த விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் டைம் முடிஞ்சிருச்சுல இருக்கா, அப்போ இதை விளங்கிடுவோம். இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி முடிச்ச பிறகு அல்லாங்கிற வார்த்தை நீங்கள் முடிச்சு 5 நிமிஷம் இருக்குங்கிறார். அல்லாங்கிற வார்த்தையினுடைய விளக்கத்தை வச்சுக்கிறோம். அல்லாண்டவன என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முஸ்லீம் அல்லாத ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அது ஏன் நீங்கள் அல்லாண்டு அரபு சொல்லல போய் சொல்கிறீங்க, கடவுள்னு சொல்ல வேண்டியதானே, இறைவன் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் ஏதோ அல்லாங்கிற ஒரு புது கடவுளை கொண்டாந்து நீங்கள் திணிக்கிறீங்கள என்றெல்லாம் கேட்குற காட்சியை நம்ம பார்க்குறோம். அது காரணம் என்னென்னு கேட்டால் நம்மளுக்கும் அல்லாண்டா என்னென்னு விளங்குறது இல்லை, அவனுக்கு விலைக்கு சொல்கிறது இல்லை. அவர்களுக்கு நமக்கு தெரியாத காரணத்தினால அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம விலைக்கு சொன்னதான் அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கே தெரியாத காரணத்தினால அவர்களும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. அல்லாண்டா யாருக்கு சொல்கிறது விளங்கிக்கிறேன்னு, அல்லாங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மக்களுக்கு தெரியாமல் இருந்த அல்லாவை புது ஒரு கடவுளை கொண்டு அறிமுகப்படுத்தி இந்தாப்பா இதான் அல்லான்னு சொன்னாங்களா? இல்லை. அல்லாங்கிற வார்த்தையை வந்து நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அந்த மக்கள் தெரிஞ்சு வச்சிருந்தார்கள். தெரிஞ்ச சொல்லத்தான் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாவப்படுத்தினாங்களே தவிர அல்லாங்கிறது ரசூலுல்லாஹ் புதுசாக ஒரு ஆளுக்கு பேரை சூட்டி இவன் தான் அல்லான்னு கொண்டாந்து அவங்க அறிமுகப்படுத்தலை. அதுக்கு நீங்கள் சான்றை பார்த்தீர்களே ஆனால் குர்ஆனில் நிறைய சான்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனார் பேர் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்துல்லான்னு சொல்லுவோம். நபிகள் நாயகத்துடைய அத்தா பேர் பாப்பா பேர் என்ன, அப்துல்லா. அப்துல்லாண்ட என்ன அர்த்தம், அல்லாவின் அடிமை. அப்போ நபிகள் நாயகத்துடைய பாப்பாவுக்கு அப்துல்லான்னு பேர் இருந்தா இப்போ நபிகள் நாயகத்துக்கு முந்தைய அல்லாங்கிறது தெரிஞ்சிருக்குல்ல, அல்லான்னு தெரிஞ்சிருந்தா தானங்க அல்லாவுடைய அடிமைன்னு பேர் வைக்கலும். அப்துல்லாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாவுடைய அடிமை. அல்லாவுடைய அடிமைன்னு நபிகள் நாயகத்துக்கு பேர் இல்லை, அவங்க தகப்பனாருக்கு பேர் இருக்கிறது. அவங்க தகப்பனாருக்கு அவங்க பாட்டனார் பேர் வச்சிருக்கிறார், அவரே அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கிறாருன்னு கேட்டால் அல்லாண்டு ஒருத்தன் இருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறது.
அவனுக்கு இவர் அடிமைன்னு தெரிஞ்சிருக்கிறது. அப்போ அல்லாங்கிற வார்த்தையை அப்படி பயன்படுத்தினாங்க என்பதற்கு நபிகள் நாயகத்தின் தகப்பனார் பேர் அப்படி இருந்தது ஆதாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னை முஹம்மது இப்னு அப்துல்லான்னு சொல்லி இருக்கிறார்கள். அப்துல்லா தகப்பனார் பேருங்கிற கட்டுக்கதையிலிருந்து தெரிஞ்சுக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் வாயினாலே வந்திருக்கு. எப்படி வந்திருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை எழுதுனாங்க இல்லையா, அதை எழுதும்போது எப்படி எழுதுனாங்கன்னு கேட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதுனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுக்கும் மக்காவுல உள்ள முஸ்ரிக்குகளுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் எழுதுனாங்க. உடனே அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுங்கிற உடனே அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்கிட்டா எதுக்கே விவகாரம்? விவகாரமே நாங்கள் ஏற்றுக்கிறதுனால விவகாரம் இருக்குது. அப்போ அக்ரிமெண்ட்ல எப்படி நாங்கள் அல்லாஹ் உனக்கு உங்கள் ஆட்களுக்கு நீ அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிரி, எங்கள் ஆட்களுக்கு நீ அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, உன் ஒரிஜினல் பேரை எழுதுட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்க, முகமது ரசூலுல்லாஹ் அழிக்க சொல்லிட்டு எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க? ஹாதா மா காலா அலைஹி முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமதும் இந்த அரபு மக்களும் எழுதி கொண்ட ஒப்பந்தம் தான் எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு அழிச்சிட்டாங்க. ஒத்துக்கிறவன் சொல்லி பாயிண்ட் சரி தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கிட்டு தான் இஸ்லாத்துக்கு வந்திருப்பானே. உன்னை அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்கிறதுனால தான் விவகாரம் உன்னை தடுக்கிறதே நாங்கள் காரணமே அதாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது புகாரில் 2700வது ஹதீஸ், 3184வது ஹதீஸ்களில் பார்க்கலாம். அதே மாதிரி அன ரசூலுல்லாஹ் அழிக்க சொன்னோன்னு சொல்றாங்க. நான் ரசூலுல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான், அன முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது நான் தான் அப்படின்னு சொன்ன செய்தியையும் புகாரியில் 4251வது ஹதீஸில் பார்க்கலாம். அதே மாதிரி வானத்தை படைச்சது யார்? ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி மலையை இறக்குறது யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உன்னைய படைச்சது யாரான்னு கேட்டால் அல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் திருமறை குர்ஆன்ல 29, 61, 31, 25 வசனம், அதாவது 29வது அத்தியாயம் 61வது வசனத்தை நீங்க பாருங்க. 31வது அத்தியாயம் 25வது வசனத்தை பாருங்க. 39வது வசனம் 38வது வசனத்தை பாருங்க. 29வது வசனம் 29வது அத்தியாயம் 63வது வசனத்தை பாருங்க. 43வது அத்தியாயம் 87வது வசனத்தை பாருங்க. அதே மாதிரி 33வது அத்தியாயம் 84ல இருந்து 89 வரைக்கும் பாருங்க. இதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வானத்தை படைச்சது யாருன்னு கேட்கும்போது அவங்களுடைய எதிரிகள் சொன்னாங்க அல்லான்னு சொல்லி. பூமியை படைச்சது யாருன்னு கேட்கும்போது நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகளை ஒத்துக்கிட்டான், அல்லான்னு ஒத்துக்கிட்டான். உன்னைய படைச்சது யாரான்னு கேட்கும் பொழுது அந்த எதிரியை சொன்னா எங்களை படைச்சது அல்லான்னு சொல்லி. அப்ப அல்லாங்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அறிமுகப்படுத்தவில்லை. அல்லாஹ் என்பது நபிகள் நாயகம் காலத்தில் அவங்களுக்கு அதுக்கு முந்தி பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு வார்த்தை. யாருக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது? இது பற்றிய கூடுதலான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் பார்ப்போம். இன்றைக்கு லாஸ்டா திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன்